மிதுன ராசிக்காரர்களே, காலம் வழி கொடுக்கும் என்று ஒருபோதும் காத்திருக்காதே. காலம் வயதைத்தான் கூட்டிக் கொண்டே போகும். நீங்க எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். காலம் கூடி வரும்போது அது கனிஞ்சு வரப்போகுது. அதுக்காக நம்ம முயற்சி செய்யாமே இருக்கக்கூடாது. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தான் நம்மளை முன்னேற வைக்கும். அதனால் முயற்சி செய்வதற்கு எந்த குறையுமே வைக்க மாட்டீங்க. முதல்ல மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரம், உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பாரம், இது எல்லாமே குறைய போகிற ஆண்டு. இந்த வரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவன் இந்த பராபவ வருஷத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற போகுது. அதுதான் ஆரம்பத்திலே நான் முயற்சி செய்யுங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக முயற்சி செய்வீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு உங்கள் வெற்றி எப்படி இருக்கணும்னு. இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ண எல்லா முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்க போகுது. அதுக்கான நேரம் இது. இவ்வளோ நாள் நான் எதுக்காக தாங்க காத்திருந்தேன் அப்படின்னா, அப்போ முயற்சியை மேற்கொள்ளுங்கள். மேல் படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரிய யோகம். இந்த காலத்தை விடாமல் அது செய்யுங்க. முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்க கல்வி மேலே ரொம்ப ஆசை அது படிப்பில் ஆர்வம் அதிகமாக தூண்டி அதிக மதிப்பெண் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு டைம் இது. அதனால் கண்டிப்பாக கல்வியில் முன்னேற்றம் வேண்டும். அப்போ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிளான் பண்ணும்போது புதன்கிழமையில் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். என்ன நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களோ சில தத்ரூபமாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. அதனுடைய சீக்ரெட், இந்த வியாபாரம் நமக்கு ஏன் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகலை அப்படின்ற சீக்ரெட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதையே நீங்கள் உங்களுடைய ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறீங்க. அப்போ வியாபாரத்தில் வளர்ச்சி, அதாவது தொழிலில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அது மாதிரி இந்த வருஷத்தில் பேச்சு திறன்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பேசி சமாளிக்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும். பேச்சை தாண்டி வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம்ப்பா, அந்த திங்கிங் அதிகமாகும். கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் கூட நம்ம பேசி பார்ப்போமே, சமாதான நடவடிக்கை மாதிரி. சில விஷயத்தில் தீர்வுக்கு பேச்சுகள் அதிகரிக்கும். ஆக மொத்தம் வாய் இந்த வருஷத்தில் நல்ல முதலீடாக இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் ஆகட்டும். எத்தனை பயணங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு? ஒரு சின்ன வெளியூர் போகணும், சின்னதாக ஒரு இடமாற்றங்கள், இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். எடுத்த பயணங்கள் வெற்றி. நீங்கள் டூர் போனாலும் அது வெற்றியாகும். ஃபேமிலி சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். உங்கள் ஃபேமிலி கூட நல்லா ட்ராவல் பண்ணுவீங்க. ஐடியா மட்டும் நிறைய கிடைக்கும். ஐடியா தான் இந்த வருஷம் ஃபுல்லாக வெற்றிகளை கொடுக்க போகுது. மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இந்த வருஷத்தில் புரிதல் ஏற்பட போகுது. நிறைய நம்ம மைண்டு என்ன பண்ணோன்னா ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கும். சந்திரன் இப்போ தான் நம்மளை நல்லா ஆக்டிவ் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போவார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆக்டிவ் நமக்கு கிடைக்க போகுது. இதில் என்ன ஒன்று, மனநிலை தான் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ப்ளஸ்ஸு. இதுக்கப்புறம் சொல்லக்கூடியது எச்சரிக்கை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மிதுன ராசிக்கு ஒவ்வொரு விஷயம் முன்கூட்டியே நமக்கு தெரியுதுனால சின்ன சின்ன தவறுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மனசில் அப்பப்போ வருத்தம் ஏற்படுதா, கஷ்டமாக இருக்கா, அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன பாட்டு ஒன்று போட்டு அமைதியாக இருந்து கேளுங்க. இல்லை பிடிச்சவங்கக்கிட்ட பேசுங்க. மனது சரிநிலைக்கு வந்துடும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சிரமங்கள் ஏற்படும். இது செய்யலாமா வேண்டாமா, ஈஸியாக சீக்கிரம் எடுக்க முடியாது மிதுன ராசியால். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நல்ல நண்பர்களோடு களத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. கலந்து பேசும்போது என்னென்னா ஒரு ஐடியா நிறைய கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த வருஷத்தில் கட்டெல்லாம் படுத்த முடியாது. கட்டாய செலவாக இருக்கும். சம்பாதிக்கிற பணத்தை கண்ணுக்கு நேராக செலவாகிற மாதிரியே இருக்கும். அது விரைய செலவாக எடுத்துக்க வேண்டாம், நல்ல செலவாக எடுத்துக்குங்க. இதுதான் நல்ல பலம். எல்லாத்துலேயும் ஒரு கூடுதலாக ஒரு பலம் வச்சுக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக வச்சுக்குங்க. டாப் சீக்ரெட்டில் பிளான் பண்ணுங்கள். புதன்கிழமை மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் டெய்லி அந்த பாட்டை ஓட விட்டிங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலன் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கும். இது தமிழ் புத்தாண்டு எதிர்பார்த்த நல்ல வெற்றிகளையும் கொடுக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். மன வளர்ச்சியை கொடுக்கும். யோகத்தை கொடுக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக வளரும். பெஸ்ட்டாக இந்த வருஷம் மிதுன ராசிக்கு அமைய போகுது. நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பலன். உங்களுடைய ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்ற போகிறார். அப்போ என்ன பண்ணணும், இந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற விஷயத்த எல்லோரும் செய்ய வேண்டியது. இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும்.
மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள் அதிகமாக இருக்கும். பழையதை விட புது தொடக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க, அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம், அதுதான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்குங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டமிடுங்க. குரு மந்திரம், காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பிரபாவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நம்புங்க, இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான தேவதைகள் உங்களை தேடி வரும். மிக ரகசியமாக வரும். இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் தினசரி ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? அப்படி நான் முடியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு மாதமும் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்திற்கு 48 ஹவர்ஸ். அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு அமைதியாக இருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல, குளிர்ந்த இடம், கட்டாயமாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்டிங்கன்னா அது பிடிச்சதா இருக்காது. அந்த இடத்துல ஒளி இருக்கவே கூடாது. கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும்? அந்த கண்ணு எரிச்சல் அளவு இல்லாமல் 11 நிமிஷம் அமைதியாக ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. உங்கள் மனசை அப்படியே கட்டுப்படுத்துங்க. அடுத்த நாளைக்கு அந்த மனசு ஏங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்புறமா இந்த வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வாங்க. அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணால் எடுத்துக்கங்க. இந்த 48 நிமிஷம் ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயம். இடம் மாறணும், பணம் வரணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல. அந்த 48 நிமிஷம் யோசிச்சதை அந்த 2 நாள் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதுக்கான முயற்சியை எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுடைய நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.